இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே சங்கீதம் 86:12-13 வாசிப்போம். தேவனாகிய ஆண்டவரே, உம்மை முழு இருதயத்தோடும் துதித்து உம்முடைய நாமத்தை ஆமென் சொல்லுவோமா, மகிமைப்படுத்துவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்கலாம். நீர் எனக்கு பாராட்டின உம்முடைய கிருபை பெரியது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தில் எத்தனை பெருசெல்லாம் இருக்குது, ஆனால் பெரியது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் பாராட்டின இந்த கிருபை பெரிய கிருபை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நம்ம எண்ணிக்கொண்டே இருக்கிறோம் என்னோட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே வசனம் வாசிக்கிறோம், நீங்க பாராட்டின இந்த கிருபைக்கு மிகவும் பெரிது ஆண்டவரை கர்த்தர். கிருபை எல்லாம் இருந்தால் நம்ம லைஃப் முடிஞ்சது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை ஆபத்து ஏற்பட்டது, எத்தனை கஷ்டம் நமக்கு உண்டாயிற்று, கர்த்தரை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார். அங்கே வசனம் வாசிக்கிறோம், நீங்க பாராட்டின உடைய கிருபைக்கு பெரியது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த கிருபைதான் அவருடைய வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வருகிறது, ஜெயத்தை கொடுக்கிறது, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது, நம்ம நிற்க வைக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சோர்ந்து போன கிருபை நம்மை ஏற்றிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இந்த கிருபைக்கு அளவே இல்லை. நமக்கு மிகப்பெரிய ஆயுதம், நம்ம ஜீவனை காக்கிற, நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிற, நம்ம வாழ்க்கையை பாதுகாக்கிற, நம்ம ஊழியத்தை பாதுகாக்கிற ஒரு பெரிய ஆயுதம் கர்த்தருடைய கிருபை தான். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி, நம்முடைய சாமர்த்தியம் அல்ல, நம்முடைய படிப்பினுடைய மேன்மை அல்ல, நம்முடைய திறமை அல்ல, எல்லாவற்றை விட அங்கே வசனம் வாசிக்கிறோம். ஆண்டவரை பாராட்டி நம்முடைய கிருபைக்கு பெரிய ஆண்டவரே, நம்ம ஓடுகிறோம், அசைகிறோம், வேலை செய்கிறோம், எல்லாவற்றுக்கும் முன்பாக போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு தேவனுடைய கிருபைதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாங்க வசனம் வாசிக்கிறோம், பாராட்டி கிருபைக்கு பெரிய ஆண்டவரை கர்த்தர் கிருபைதான் வாழ வைக்குது. எத்தனை பேர் சுவாசிக்கிறோம், ஒருவரை சந்திக்கிறோம், பேசுகிறோம், சர்ச்சுக்கு வருகிறோம், எல்லாவற்றுக்கும் அடிப்படை பேசிக்கு கர்த்தருடைய கிருபைதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ உலகத்தில் மனுஷன் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க, மறைச்சு போற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் நடந்துட்டே உலகத்துல எல்லாவற்றை விட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு பெரிய பாதுகாப்பு கர்த்தருடைய கிருபைதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் வசனம் வாசிக்கிறோம், ஆண்டவரே நீ பாராட்டின கிருபை பெரியது ஆண்டவரே. அதுக்கிட வாசிங்க அந்த வரி, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதை தப்புவிக்கிற ஆண்டவரே கர்த்தருக்கு தாழ்ந்த பாதான்னு சொன்னா இரண்டாவது பகுதி, தாழ்ந்த பாதம் சொன்னா கடைசி முடிவு, தாழ்ந்த பாதம் சொன்னால் நரகத்துடைய முடிவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. செகண்ட் வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கோம், கர்த்தர் நடத்துகிறாரா, கர்த்தர் ஏசப்பா நாமத்துல தாவீது செபிக்க ஆண்டவரை பண்ண கிருபைக்கு பெரிய கிருபை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகட்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சொல்லும் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு, ஒரு பெரிய வெப்பன்ஸ், பெரிய ஆயுதம் கர்த்தருடைய கிருபை தான். அவன் சொல்லுங்க பாருங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சத்தத்தை உயர்த்தி அவரை கிருபை தாங்கிட்டே இருக்குது நாமத்துல. எந்த சூழ்நிலைகளுக்கு தாங்குற ஒரே ஒரு தேவ சமூகம் கர்த்தருடைய கிருபை தான். ஜெபிக்கிறான், ஆத்துமா தாழ்ந்த பாதத்தினாலே தப்புவித்து கர்த்தரை ஸ்தோத்திரம். இப்ப பாவத்தை நரகத்துக்குள்ள போயிருப்போம், கர்த்தர் வெளியே கொண்டு வந்தாரு, தேவன் நிற்க வைத்தாரு, சாட்சியா வச்சிருக்கிறாரு, தேவன் ரட்சிப்பு கொடுத்தாரு, சம்பந்தத்தை கொடுத்தாரு, சந்தோஷம் கொடுத்தாரு, கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்தாரு. அல்லேலூயா. அப்புறம் என்ன அர்த்த கர்த்தரை ஸ்தோத்திரம் தேவன் நடத்தி கொண்டே வருகிறாரு. எல்லாமே தேவ செயல் தான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுல 17 வாசிங்க. 86:17 வாசிக்கலாம். கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளே, என்ன வசனம் வாசிக்கிறோம்? கர்த்தாவே எனக்கு துணை செய்து. அல்லேலூயா. துணை செய்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு பெரிய துணை ஆண்டவர் தான். ஏற்ற துணை சொல்லுவாங்க பைபிளிலே, ஏற்ற துணை கர்த்தர். அது எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன வசனம் வாசிக்கிறோம்? கர்த்தாவிற்கு துணை செய்து. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு துணை செய்கிறாரா? நிச்சயம் தேவன் துணை செய்கிறார். கர்த்தர் சுத்தம் எல்லாவற்றும் துணை. சொல்லுங்க பார்க்கலாம். பெற்ற பிள்ளைங்களை விட, கட்டின புருஷனை விட, கட்டின மனைவி விட, எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்த ஒரு பாத்திரம் ஆண்டவர் மட்டும்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் உண்மை ஒத்துக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க.
கோச்சுக்காத ஒரே ஒருத்தர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா. மற்ற நம்ம கோச்சுப்போம், கர்த்தர் சொன்னா கோச்சுப்போம், கேட்டா கோச்சுப்போம், ஒரு சோர்ந்து விடுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த சந்தர்ப்பத்தில் நம்ம தேற்றக்கூடிய நல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். கர்த்தர் நம்ம துணை செய்கிறாரு. நம்ம தூங்குறோம், எழுந்துக்கிறோம், கடைக்கு போறோம், வரோம், வேலைக்கு எல்லாம் செய்யறோம், எல்லாவற்றுக்குமே துணை ஆண்டவர் தான். ஏற்ற துணை, அல்லேலூயா. நல்ல துணை, பாதுகாக்கிற ஒரு துணை, அன்பின் துணை ஆண்டவர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. நேசிக்கிற கணவன் உலகத்தை விட்டு போயிடுறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரிச்சு போயிடுறாங்க, அந்த துணையாத்தான் ஆண்டவர் தான். அல்லேலூயா. அந்த துணை தேவன் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வசனம் வாசிக்கிறோம், கடைசி ஜீவன் போகிற வரைக்கும் ஒரே ஒரு துணை ஆண்டவர் மட்டும்தான். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தியத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு நம்ம நேசிக்கிற மக்கள் விட்டு விலகி போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஜீவன் போற வரைக்கும் நம்ம நல்ல துணை ஆண்டவர் தான், நல்ல தேவன் ஆண்டவர் தான், நல்ல கர்த்தர் ஆண்டவர் தான். அந்த கர்த்தர் மிகவும் நேசித்து கொண்டு இருக்கிறாரு. நான் விசுவாசிக்கிறேன். அதை சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு எல்லா அன்பை விட உயர்ந்த அன்பு இயேசுவின் அன்பு தான். நல்ல அன்பு கர்த்தரை ஸ்தோத்திரம். கலந்தமற்ற ஒரு அன்பு இயேசுவின் கர்த்தரை ஸ்தோத்திரம். எனக்கு தாவீது செபிக்கிறாரு, கர்த்தாவே என்னை தேற்றுகிறதை பகைஞர் கண்டு எனக்கு துணை செய்த கர்த்தரை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீ தேற்றப்படுவது உன்னை பகைகிற மக்கள் எல்லாம் பார்க்க போறாங்க. நீ செத்துறவன் நினைச்சாங்க, நடந்து கூட நினைச்சாங்க. கர்த்தர் தேற்றி கொண்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் தேவன் தேற்றுகிறாரு, குடும்ப தேவன் தேற்றுகிறாரு, உன் துக்கத்தை மாற்றுகிறாரு, உன் சமாதானம் கிடைக்குது. எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் தான் துணையாக இயேசு நாமத்தில். அதான் வசனம் வாசிக்கும், கர்த்தாவே எனக்கு துணை செய் துணை செய்து என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு அனுகூலமான சொல்லுங்க பார்க்கலாம். அடையாளத்தை காண்பித்தோட கர்த்தர் வந்து அடையாளம் தாங்க நிற்கிறது. கர்த்தர் சாட்சிய பெரிய அடையாளம், உங்க ஜெபம் பெரிய அடையாளம், விசுவாசம் பெரிய அடையாளம். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் தேவனுடைய அடையாளம் தான். கர்த்தர் நேர்த்தாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தத்தை உயர்த்தி எல்லாவற்ற உலகத்துல அழிக்கப்படாமல் இருக்கிற ஒரே ஒரு பொக்கிஷம் தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை இன்னைக்கு அழிந்து போகவே இல்லை. இந்த பைபிள் அழிக்கும்படிக்கு பல மன்னாதி மன்னர்கள் எழுப்பினாங்க, பல விஞ்ஞானிகள் எழுப்பினாங்க, பல அரசியல்வாதிகள் எழுப்பினாங்க. பைபிளை தொடவே முடியல, பைபிள் அழிக்க முடியல. பைபிள் உன்னதமானது, பைபிள் சுத்தமானது. இதை அழிக்க உடைக்க ஒண்ணு பண்ண முடியல. ஏன் தெரியுமா? பைபிள் தான் உண்மை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பைபிள் நீங்க எவ்வளவு நேசிக்கீங்களோ உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெருகிட்டே இருக்கும், நன்மை பெருகிட்டே இருக்கும், சந்தோஷம் பெருகிட்டே இருக்கும், சமாதானம் பெருகிட்டே இருக்கும், தேவ வல்லமை பெருகிட்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த வசனவாசத்தாலே நீ துணை செய்து நீ தேற்றுகிறதை பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு அடையாளத்திலும் நீ காண்பித்தருளோ. அல்லேலூயா. அடையாளம் தான் இந்த சாட்சி. உங்க ஜீவன பெரிய அடையாளம். உங்க ஜீவன் அழிக்கும்படி பல மக்கள் மந்திரம் பண்ணிட்டே இருக்கிறாங்க, மந்திரம் வச்சிருப்பாங்க. நீங்க சொல்லுங்க, என் ஜீவன் கர்த்தருடைய கையில இருக்குது, யாரும் எடுக்க முடியாது, யாரும் அதை பறிக்க முடியாது. என் ஜீவன் கர்த்தருடைய மிகப்பெரிய பொக்கிஷம் எனக்கு. அதை சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு கர்த்தர் கிரியை செய்வாரா? கர்த்தர் நடத்துவாரா? கர்த்தர் துணை செய்வாரா? தேவன் துணை செய்வார். வாழ்க்கையில எத்தனை எடுப்பு ஏற்பட்டாலும் தேவன் துணையா இருக்கிறாரு. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயாவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏசாயா 41:13 வாசிக்கலாம். 13 உன் தேவனாய் இருக்கிற தேவனாய் கர்த்தராகிய நான் எந்த கையை பிடிச்சு வலது கை, ரைட் ஹேண்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருமணத்துல ஒரு முக்கியமான பார்ட்ஸ் என்ன தெரியுமா? ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க, வாக்குமூலம் வாங்குவாங்க, அப்புறம் மாப்பிள்ளை கட்டுவாங்க. அதுக்கு இடையில என்ன பண்ணுவாங்க? அப்பா கூடுவாங்க, பொண்ணுக்கு அப்பா கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க? மாப்பிள்ளை நிற்க வச்சு கை பிடிச்சி கையில் கொடுப்பாங்க. என்ன கை பிடிச்சி? ரைட்டா லெஃப்டா? ரைட் ஹேண்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன அர்த்தம்? எப்பா நான் பொண்ணு வளர்த்து ஆளாக்குனேன், என் பிள்ளைய படிக்க வச்சேன், என் பிள்ளை வேலை கொடுத்தேன், என் பிள்ளை வரதட்சணா கொடுத்தேன், இனிமேல் அப்படி நீ பார்த்துக்க கர்த்தருக்கு ஒப்படைக்கிறேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி
சத்தத்தை உயர்த்தி சொல்லுவாங்களே, வாழ்விலும் தாழ்விலும் துன்பத்திலும் இன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரண பிடிக்க மட்டும் பிரியாதிருக்கிற வாக்கு கொடுக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த வாக்கு சில தவறி போய் கர்த்தர் சுத்தம். ஆனா அவங்க கடமைச்சாண்டவர் வாக்கு வாழவே மாட்டாரு. உயிர் போற வரைக்கும் ஜீவன் புரியுற வரைக்கும் துணையா இருக்க தேவன் தான் நம்ம புரிச்சுமா இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. வளர்க்கிற பிள்ளைங்க பெற்ற பிள்ளைங்களும் இதெல்லாம் நேசிக்கிறாங்க. சில காலத்துக்கு பிற்பாடு நம்ம வீட்டு பிரிந்து போறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். விலகி போறாங்க, சண்டை போட்டு போயிடுறாங்க. நம்ம தனியா நிற்கிறோம். அல்லேலூயா. எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் மாறாத ஒரே ஒரு துணை இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த துணை ஆண்டவர் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் வசனம் வாசிக்கிறோம். சங்கீதம் 87:17 தேவன் தேர்ச்சி வாசிக்கிறோம். பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். டோன்ட் பி அஃப்ரைட், டோன்ட் ஃபியர். நான் உனக்கு துணை நிற்கிறேன். எது வரைக்கும் சொல்லுங்க. ஒரு 10 கோடி நம்ம கிட்ட இருந்தா ஒரு டீம் சுத்தினே நம்ம சுத்தி கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆனா எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் நம்ம வயசு மூப்பாகும் பொழுது கர்த்தர் ஸ்தோத்திரம். சில மக்கள் விலகி போயிடுவாங்க, வயசாகி பிடிச்சி கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா எத்தனை வயசு ஆனாலும் நம்மளோட ஜீவன் பெரிய வரைக்கும் நம்ம கூட இருக்கிற நல்ல வந்தவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இதை சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு கர்த்தர் மையப்படுகிறாரா? சத்தத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்கிறாரா? கர்த்தர் மையப்படுகிறாரா? கர்த்தர் அற்புதம் செய்கிறாரா? துணையா இருப்பாரா? இவரும் துணையா இருக்கப்படுறாரு. நீங்க ஆச்சரியப்பட போறீங்க. நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, நமக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருக்கு. யார் நம்ம விட்டு விலகி தூரமா போனாலும் கிறிஸ்து நம்பிக்கை நம்ம கூட தான் இருக்குது. அதையில சொல்லுங்க. கர்த்தர் துணையா இருந்து தேவன் நடத்துவாரா? நடத்துவார் இயேசுவின் நாமத்துல. நீங்க மட்டும் அவர் விட்டு பிரியாம இருக்கணும், ஜெபத்தை விட்டு பிரியாம இருக்கணும், தேவ சமத்தை விட்டு பிரியாம இருக்கணும், இந்த வார்த்தை விட்டு பிரியாம இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் கர்த்தருக்கு துணையாவே இருப்பாரு. அவரை தேடிக்கொண்டே இருக்கணும். அதிலே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை தேடிட்டே இருக்கணும். இரவு தேடணும், ஜபத்துல தேடணும். இயேசு விசுவாசத்தை தேடுதலை பலப்படுத்திக் கொண்டு வருவாரு. எல்லாருக்கும் மத்தியில நல்ல பாத்திரம் விளங்க போகிறோம். கர்த்தர் செய்து முடிக்க போறாங்க. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் அற்புதம் செய்வார் அவனுக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தேவன் பாராட்டுக்கு பெருசு கர்த்தர் சொல்லி இங்க வசனம் வாசிக்கிறோம். தேவரிசுக்கு துணையா இருப்பார் இயேசப்பா நாமத்துல. கர்த்தர் துணை தான் இயேசப்பா. அதுவே சொல்லுங்க. எத்தனை படை வீரர்கள், எத்தனை விதமான நமக்கு ஆயுதம் இருந்தாலும் கடைசி துணை ஆண்டவர் தான். என் சமூகம் முன்பாக செல்லும். ஒரு சிஎம் போறாருன்னா பிளாக் கேட் பூனப்பட போவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். எஸ்கார்ட்லாம் போவோம், போலீஸ் படையெல்லாம் போவோம், ஆம்புலன்ஸ் எல்லாம் போவோம். கர்த்தர் எத்தனை பாதுகாப்பு என்ன இருந்தாலும் கடைசி ஒரே ஒரு பாதுகாப்பு, ஒரே ஒரு துணை ஆண்டவர் மட்டும்தான். இதை சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவனா ஒரு போலீஸ் நம்பி போறாங்க, ஒரு துப்பாக்கி ஏற்றி பஸ் நம்பி போறாங்க. நீங்க அப்படி அல்ல, ஆண்டவர் நம்பி போறீங்க. எங்க போனா எங்க இருந்தாலும் துணை ஆண்டவர் தான். கர்த்தர் கிரியை செய்வாரா? அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அற்புதம் செய்வாரா? உங்களுக்கு தேவன் செய்ய போறாரு, துணையா இருக்க போறாரு. நீங்க யோசிக்கலாம், எனக்கு யாரும் இல்லையே, யாரும் இல்லை சொல்லாதீங்க. இயேசு கூட இருக்கிறார் கடைசி வரைக்கும். எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லேலூயா இயேசு கூட இருக்கிறாரு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு புரிய யார் என்னை காப்பாற்றுவாங்க, குடும்பத்தை காப்பாற்றுவாங்க யோசிக்க வேண்டிய அவசியம் தேவையே இல்லை. எப்ப இயேசுவை கரம் பிடித்தாரோ ஜீவன் போற வரைக்கும் கத்த கைவிட மாட்டாரு. துணையா இருப்பாரு நம்ம விசுவாசிகள். துணையை நீங்க விடாதீங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்டு என்னோட மாட்டீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்டு என்னோட மாட்டீரல்லோ.
கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கத்த கோடி மடங்கு ஆசீர்வதிப்பார்.